Hello friends, welcome to Pebbles. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நான் இன்னைக்கு செய்ய போறது மைதா ரோல் பிஸ்கட். இது ரொம்ப சுலபமா பண்ணலாம். இது வந்து ட்ரெடிஷனல் ஸ்வீட்டும் கூட. அதாவது இதுக்கு வந்து சிரப் வந்து தனியா நம்ம காய்ச்சிக்கணும். ஒரு கம்பி பதத்துக்கு காய்ச்சிட்டு இது கூட லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிட்டோம்னா அந்த சிரப் வந்து அப்படியே இருக்கும். அதாவது டைட் ஆகாம இருக்கும். இது கூட வந்து மைதா கூட வந்து நம்ம கீ ஆட் பண்ணிட்டு ஒரே ஒரு சிட்டிகை சால்ட். இதை வந்து ஒரு டோ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் மைதா வந்து ஒரு கப் எடுத்துக்கலாம், அதாவது 150 கிராம்ஸ். இது கூட வந்து ஒரு சிட்டிகை அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் நெய், தேவையான அளவு தண்ணி. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதையை டோ ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சுகர் சிரப்புக்கு தேவையான பொருள் என்னங்கிறத சொல்கிறேன். ஒரு பவுலில் மைதா, உப்பு கொஞ்சமாக எடுத்துருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கீ ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா அதாவது மிக்ஸ் பண்ணிக்கணும். இதிலே வந்து கட்டி இருக்கும், இது எல்லாத்தையுமே நம்ம உடச்சி விட்டுறணும். கீ ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு டோ ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து கரெக்டாக. இப்போ வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப லூஸாக பசையக்கூடாது, கொஞ்சம் டைட்டாக தான் நம்ம பசையணும். இதே மாதிரி நம்ம நல்லா டைட்டாக டோ ரெடி பண்ணிக்கலாம். இப்போ டோ ரெடி ஆகிடுச்சு. நம்ம லைட்டாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் போட்டு வச்சுன்னா காயாது. இதை வந்து நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். சுகர் சிரப் செய்கிறதுக்கு சுகர் நம்ம ஒரு கப் எடுத்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், தேவையான அளவு ஏலக்காய். அந்த ஏலக்காய் வந்து ஒரு 3 ஏலக்காவை நான் சீட் மட்டும் எடுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிரப் காய்ச்சிக்கலாம். இது கூட தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி விடணும். இது வந்து நல்லா சர்க்கரை கரையட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு 3 to 4 மினிட்ஸ் விடணும். அந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பத அளவுக்கு வந்திருக்கும் நம்மளுக்கு. இப்போ ஒரு கம்பி பத வர அளவுக்கு நம்ம காய்ச்சிக்கலாம். சர்க்கரை நல்லா கரையணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ ஒரு 3 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிக்கணும். இப்போது சிரப் வந்து ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது ஒரு கம்பி பத அளவுக்கு வரும். இப்போ நம்ம ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பவுடர் இருந்துச்சுனாலும் ஓகே. கொதிச்சதுக்கப்புறம் அதாவது என்ன சீக்கிரமாக வந்து ஒரு கம்பி பதம் வந்துடும். லேட் பண்ணனா உடனே வந்து ஒரு கெட்டியாயிரும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த பாகு காய்ச்சறப்போ அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கணும். இப்போது ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. நம்ம இப்போ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு கம்பி பதம் வந்துருச்சுன்னா கையில் வச்சுட்டு ஒரே ஒரு ஸ்ட்ரிங் இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே ட்ராப் வருது. இதுதான் வந்து ஒரு கம்பி பதம். இப்போ நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஏலக்காய் போட்டுட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம டோ ரெடி பண்ணியிருக்கிறோம், அது பிஸ்கட் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி டோ ரெடியாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். இதை வந்து டபுளாக பண்ணிக்கலாம். அதை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். இதை வந்து நல்லா தின் லேயராக நம்ம கொண்டு வரணும். எவ்வளோ தூரம் நம்மளால் தின்னாக கொண்டு வர முடியுதோ அவ்வளோ தூரம் நம்ம கொண்டு வந்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப பெருசு வேண்டாம்னா அப்படியே டைரெக்டாக நம்ம வந்து கீழே கூட வச்சு தேய்ச்சிக்கலாம். எக்ஸ்ட்ரா மாவை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து எக்ஸ்ட்ரா மாவு நம்ம ஒரு ஸ்கொயர் ஷேப்பு கொண்டு வந்துக்கலாம். இதெல்லாமே கெட்டியாக இருக்கிறதுனால நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இதை வந்து நம்ம அப்படியே சின்ன சின்னதாக மாவு போட்டு அப்படியே எடுக்கணும். டைட்டாக கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி கொண்டு வந்துக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சம் மாவு ஆட் பண்ணணும். கொஞ்சமாக இப்படி ஆட் பண்ணுங்கள். ஏர் இருக்கக்கூடாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு லேயருக்கும் நம்ம மாவு போட்டுக்கணும். இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ ரெடி பண்ணிவிட்டு லைட்டாக நம்ம இழுத்துக்கலாம். இது வந்து நல்லா ஒட்டணும்னா லைட்டாக நம்ம தண்ணி கூட வச்சு ஒட்டிக்கலாம். லைட்டாக ஒரே ஒரு ட்ராப் தண்ணி விட்டுட்டு அடுத்தது ஸ்லைஸ் போட்டுக்கலாம். அடுத்து என்ன பண்ணலான்னா இது தனித்தனியாக பிரிச்சுட்டு இதை அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் பெருசாகும். இது எடுத்து பார்த்துட்டோன்னா லேயராக இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும். இதை நல்லா அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் முடிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம மைதா பிஸ்கெட்டை வந்து அதாவது டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு சின்னதாக ஒரு ரோல் எடுத்து, அதாவது சின்னதாக எடுத்திருக்கேன். இதை வந்து பார்க்கலாம்.
இது மேலே வந்துருச்சுன்னா ஆயில் நல்லா காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் காஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம பொரிச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம், ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். ஏன்னா உள்ளே இருக்கிற மாவு வந்து வேகாது. இது நல்லா பொன்னிறமாக வந்து வறுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து சிரப் வந்து வச்சுருக்குறோம், அதாவது பாகு காய்ச்சி வச்சுருக்கோம். அதுக்குள்ளே டிப் பண்ணிவிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா டீப் ஃப்ரை பண்ணியாச்சு. அதாவது பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிட்டோம். இதை வந்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம அதாவது சுகர் சிரப் ஆல்ரெடி ரெடியாக இருக்குது, அதுக்குள்ளே டிப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதை நான் அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே சுகர் சிரப்புக்குள்ளே ஆட் பண்ணிடுறேன். நம்ம மீதி இருக்கிறதையும் எல்லாத்தையுமே எடுத்து போட்டுடலாம். நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுட்டு இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது வந்து ஒரு நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். நல்லா வந்து ஊறிடும். ஊறினதுக்கப்புறம் நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது மாதிரி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதாவது சிரப்புக்குள்ளே நம்ம டிப் பண்ணிட்டோம். சுவையான மைதா பிஸ்கெட் ரோல் ரெடி. நான் மைதா பிஸ்கெட் ரோல் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.